மீன ராசி. மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் பிஸ்னஸ்க்கு கிடைக்கிறதுக்கான விஷயம் சூப்பராக இருக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. அப்பாக்காக செலவு பண்ணுறது, வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் சுத்தரமான விஷயங்கள் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒருத்தன் கொளுத்தி போட்டுருவான். அதனால் உட்காந்து மண்டை காயறதுக்கான விஷயம்லாம் இருக்கும். அதனால் எதுக்கு கோவப்படுறதா இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுக்காக கோவப்படுறோம் கொஞ்சம் யோசிங்க. எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயோ ட்ரிகர் பண்ணி விட்ருவான். நீங்கள் உட்காந்து ஓடுன்னு கத்துறது வந்து அர்த்தமே இல்லை. ஓகேங்களா? அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அம்மாக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ கொஞ்சம் அந்த வியாபார ரீதியான விஷயம் சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். சில பேர் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. வீடு பராமரிப்பு வேலைகள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன். 5ஆம் சந்திரன் சிறப்பான விஷயம், வேலை விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சி சூப்பராக இருக்கிறதுக்கான விஷயமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். பிரயாணங்கள் நிறைய கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கும். தொழில்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பாசஸ் வந்து ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் பாசஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து கடன் ப்ரெஷர் சில பேருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போது பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும், பெருசாக சம்பாதிக்கணும் விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். சில நேரத்தில் வந்து உடம்புல ஒரு டல்னஸாக ஒரு ஃபீவரிஷாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்தும். இல்லைனா கடன் சம்மந்தமான விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க.